ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் ராஜயோகத்தின் 4 பாடங்களும் அதன் முக்கியத்துவமும் என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். பாடம் 4. பல்வேறு வழிகளில் பிறருக்கு சேவை செய்வது. எண்ணம், சொல், செயல் மூலம் பிறருக்கு சேவை செய்வது ராஜயோகத்தின் 4வது பாடமாகும். ஒரு முறை நாம் ஆன்மீக ஞானத்தை புரிந்து கொண்டு ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு ஆழமாக அனுபவம் செய்து மேலும் தெய்வீகத்தன்மை, நல்லவை மற்றும் தெய்வீக குணங்களால் நிறைந்தவர் ஆகிவிட்டோம் என்றால், அடுத்ததாக இறுதிப்படி என்னவென்றால், இறைவனிடம் நாம் கற்றுக்கொண்டு நமக்குள் நிறைத்து கொண்டதை பிறருக்கு கொடுக்கவும் பரப்பவும் வேண்டும். இதை நாம் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் அதிர்வலைகள், நம்முடைய பேச்சு மற்றும் முழு நாளில் நாம் செய்யும் பல்வேறு விதமான செயல்கள் மூலம் செய்ய முடியும். தனக்குள் நிறைத்து கொண்டு அதை பிறருக்கு பகிர்ந்தளிப்பதுதான் ஆன்மீக சேவை ஆகும். இவை இரண்டும் ஆன்மீகத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. மேலும் இறைவனையும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. ஒருவேளை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு தன்னை நிறைத்து கொள்கிறோம், ஆனால் அதை பிறருக்கு கொடுப்பதில்லை என்றால், நமது ஆன்மீக புரிதலும் பண்புகளும் இறைவனிடமிருந்து பெற்று நிறைத்து கொண்டு பிறருக்கு கொடுப்பதன் மூலம் எவ்வளவு அதிகரிக்குமோ அவ்வளவு அதிகரிக்காது. அத்துடன் ஞானத்தையும் குணங்களையும் சக்திகளையும் தனக்குள் நிறைத்து கொண்ட பிறகுதான் பிறருக்கு கொடுத்தல் என்பது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் நமக்குள் நிறைத்து கொள்ளாமல் ஒவ்வொன்றையும் பிறருக்கு கொடுக்கும் போது காலப்போக்கில் அது நமக்கு உற்சாகத்தை கொடுப்பதற்கு பதிலாக நம்மை சோர்வடைய வைக்கிறது. கொடுப்பதும் நின்று போய் விடுகிறது. நம் அகத்தின் விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கும் பிறரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நமது வாழ்க்கை பாதையில் தடைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் இருப்பதற்கும் சேவை ஒரு முக்கிய பாடம் ஆகும். இந்த செய்தியில் விளக்கப்பட்ட 4 பாடங்களும் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டவை ஆகும். உலகம் முழுவதிலும் உள்ள பல ஆத்மாக்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு தமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். வெளிநாடுகளில் உள்ள 120க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்களிலும் இந்தியாவில் உள்ள பிரம்மா குமாரிகள் மையங்களிலும் இந்த ராஜயோக தியானம் கற்றுத்தரப்படுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள பல ஆத்மாக்கள் இந்த 4 பாடங்களை தமது தினசரி வாழ்க்கையில் கொண்டு வந்து நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா குமாரிகள் அமைப்போடு தன்னை இணைத்து கொண்டு ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்கிற எந்த ஒருவரின் தினசரி செயல் அதிகாலை நேரத்தில் வீட்டில் தியானம் செய்வதோடு ஆரம்பமாகுகிறது. பிறகு தயாராகி அருகில் உள்ள பிரம்மா குமாரிகள் மையத்திற்கு சென்று ஆன்மீக ஞானத்தை கேட்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தம்முடைய தினசரி கடமைகளான குடும்பத்தை பார்த்து கொள்வது, அலுவலகத்திற்கு செல்வது அல்லது வேலையிடத்திற்கு செல்வது, வீட்டு வேலைகளை செய்வது, உடல் நலனை கவனித்து கொள்வது போன்ற அனைத்து காரியங்களையும் இறைவனின் நினைவுடன் செய்ய வேண்டும். ஒவ்வொருவராலும் பின்பற்றப்படும் தூய்மையான வாழ்க்கை முறை என்னவென்றால், சுத்தமாக உண்ணும் மற்றும் அருந்தும் பழக்கம், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும் பழக்கம் போன்றவை ஆகும். ஆத்மாவை தூய்மையாக்கி பிற ஆத்மாக்களுக்கும் தூய்மை ஆகுவதற்கு வழி காட்டுவதுதான் ராஜயோகி வாழ்க்கையின் லட்சியம் ஆகும். ஓம் சாந்தி.